அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம ரப்பனா துஆ தொடரின் 7வது பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் ஏற்கனவே 6 ரப்பனா துஆக்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு துஆவும் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி இருக்குது. நாம் ஏன் ரப்பனா துஆக்களை ஓத வேண்டும்? ஏனெனில் ரப்பனா என்றால் எங்கள் இறைவா என்று அர்த்தம். இந்த துஆக்கள் அனைத்தும் அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் நமக்கு கற்றுக் கொடுத்தவை. எங்கள் இறைவா என்பது மிகவும் நெருக்கமான அழைப்பு. அல்லாஹு தாலாவை ஒரு படைப்பாளியாக மட்டும் இல்லாமல் நம்மை வளர்க்கிற, கவனிக்கிற, பாதுகாக்கிற ரப்பாக அழைக்கிறோம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், நாம் அன்றாட வாழ்வில் ஓதக்கூடிய துஆக்களின் அர்த்தம் நமக்கு தெரியுமா? அர்த்தம் புரிந்து ஓதுற துஆக்கள் தானே மனதிலிருந்து வரும் துஆக்கள். அர்த்தம் புரிந்து ஓதும் போது அது நம் ஈமானை அதிகரிக்கும், நம்ம வாழ்க்கையையும் மாற்றும். அதனால தான் இந்த தொடரில் ஒவ்வொரு ரப்பனா துஆவையும் அர்த்தத்தோடும் பின்னணியோடும் விளக்கத்தோடும் நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகும் ரப்பனா துஆ ஆலு இம்ரான்ல 9வது ஆயத்தில் வரும் மிக முக்கியமான ஒரு துஆ. ரப்பனா இன்னக ஜாமிஉன் நாஸி லியௌமின் லா ரைப ஃபீஹ் இன்னல்லாஹ லா யஹ்லிஃபுல் மீஆத். இந்த துஆவினுடைய அர்த்தம், எங்கள் இறைவா, நிச்சயமாக சந்தேகமில்லாத ஒரு நாளுக்காக நீ மனிதர்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பவன். நிச்சயமாக அல்லாஹ் தன் வாக்குறுதியை மீறமாட்டான். இந்த துஆவுடைய விரிவான விளக்கத்தை பற்றி பார்ப்போம். ஜாமிஉன் நாஸ், அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் ஒன்று சேர்ப்பான். எந்த நாளில்? லியௌமின் லா ரைப ஃபீஹ், சந்தேகமே இல்லாத அந்த ஒரு நாள். அது என்ன நாள்? அதுதான் கியாமத்து நாள், நியாய தீர்ப்பு நாள். இந்த உலகத்தில் நம்ம பல அநீதிகளை பார்க்கிறோம். நல்லவர்கள் கஷ்டப்படுறாங்க, கெட்டவர்கள் சில நேரம் சுகமாக வாழ்கிறாங்க. அப்போ மனசில் ஒரு கேள்வி வரும், நியாயம் எங்கே? இந்த கேள்விக்கான பதில் இந்த துஆல இருக்கு. இந்த துஆ நமக்கு உறுதி தருது, ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளில் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வின் முன் நிற்க போகிறோம். அந்த நாளில் பணம் உதவாது, பதவி உதவாது, பெருமை உதவாது, நம்ம செய்கைகள் மட்டும்தான் நமக்கு உதவும். இந்த துஆவினுடைய 2வது பகுதி என்ன சொல்லுது? இன்னல்லாஹ லா யஹ்லிஃபுல் மீஆத், அல்லாஹ் ஒருபோதும் தன் வாக்குறுதியை மீறமாட்டான். மனிதர்கள் வாக்குறுதி கொடுத்து மறந்து விடுவார்கள், சில நேரம் துரோகம் செய்வார்கள். ஆனால் அல்லாஹு தாலா அப்படி இல்லை, அவன் சொன்னால் அது நிச்சயம் நடக்கும். இந்த துஆவின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, மறுமை நாளின் மீது நமக்குள்ள நம்பிக்கை, பொறுமை, நியாயம் மீது உறுதியான நம்பிக்கை, அல்லாஹ்வின் வாக்குறுதி மீது முழு நம்பிக்கை. அடுத்ததா இந்த துஆவினுடைய பின்னணியை பார்ப்போம். இந்த துஆ சூரா ஆல் இம்ரானில் வரக்கூடிய 9வது ஆயத்து. நம்ம ஆல்ரெடி 8வது ஆயத்துக்கான விளக்கத்தை பார்த்துருக்கோம். அந்த துஆவினுடைய தொடர்ச்சி தான் இந்த துஆ. 8வது ஆயத்தில் நேரானவர்கள் வழி தவறிகள் பற்றி பேசப்படுகிறது. சிலர் திருக்குர்ஆனின் வசனங்களை தவறாக புரிந்து கொள்வார்கள், சிலர் சந்தேகம் உண்டாக்குவார்கள். ஆனால் உண்மையான முஃமின்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் சொல்வார்கள், எங்கள் இறைவா, நீ மனிதர்களை எல்லாம் அந்த சந்தேகம் இல்லாத நாளில் ஒன்று சேர்ப்பவன். அதாவது நாம் இப்போது எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் இறுதி நாளில் எது நியாயம் என்பது நமக்கு தெரியும். இந்த துஆ ஒரு ஈமான் உடையவரின் மனநிலையை காட்டுகிறது. இந்த ரப்பனா துஆவுடைய அர்த்தத்தையும் பின்னணியும் தெரிந்து கொண்டோம். அடுத்ததான் நம்ம இந்த துஆவை எப்பெல்லாம் ஓதலாங்கிறத பார்க்கலாம். நமக்கு அநீதி நடந்தாலோ, இல்லை நம்ம மனசு உடைந்தாலோ, யாராவது நம்மை தவறாக புரிந்து கொண்டாலோ, நமக்கான நியாயம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால், நமக்கு தோன்றினாலோ, அந்த நேரங்களில் இந்த துஆவை ஓதலாம். எங்கள் இறைவா, ஒரு நாள் இருக்கிறது, நீ எல்லாரையும் ஒன்று சேர்ப்பாய். இந்த துஆ ஓதுறதே நமக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் நமக்கு கற்றுக் கொடுத்த துஆக்களை, அதோட அர்த்தத்தை புரிந்து கொண்டு அந்த துஆவுடைய பின்னணி தெரிந்து கொண்டு ஓத முயற்சி செய்வோம். ஏனெனில் இது அல்லாஹு தாலா நமக்கு கற்றுக் கொடுத்த துஆக்கள். இது உதடுகளிலிருந்து வெளிவரும் வெறும் வார்த்தைகளாக மட்டும் இல்லாமல் அல்லாஹு தாலாக்கும் நமக்கும் இடையிலான உரையாடலாக இருக்கணும். அதற்கு நம் அனைத்து துஆக்களுடைய அர்த்தமும் பின்னணியும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கு. ஒரு துஆவை நம்ம அர்த்தம் தெரிந்து கொண்டு ஓதினால்தான் அதில் நமக்கு கவனம் கூடும், தாழ்மை வரும், நம்முடைய ஈமான் வலுப்படும், நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் உயிர் பெறும்.
அர்த்தத்துடன் சேர்த்து பின்னணியும் தெரிந்து கொண்டால் அந்த வசனம் எதற்காக இறங்கியது என்பது நமக்கு தெரிய வரும். அந்த காலத்து முஃமின்களின் போராட்டமும் நம்மளுக்கு தெரிய வரும். நம் வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டால் அந்த துஆக்களை மனதார ஓத முடியும். நம்ம ஒரு விஷயத்தை எப்பவும் மறக்கக்கூடாது. திருக்குர்ஆன் என்பது அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்த ஒரு அருட்கொடை. அதை வெறும் ஒரு புத்தகமாக வைக்காதீங்க, புரிந்து ஓதக்கூடிய வழிகாட்டியாக மாற்றுங்க. அன்பானவர்களே, இந்த பதிவில் நம்ம ரப்பனா துஆ தொடரின் 7வது பகுதியை பார்த்தோம். இந்த துஆவை நாம் அனைவரும் மனப்பாடம் செய்து ஓதுவோம், அர்த்தம் புரிந்து கொண்டு ஓதுவோம், நாமும் கற்று நம் குடும்பத்தினருக்கும் கற்றுக் கொடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இந்த தொடரை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அல்லாஹு தாலா நம்மை அந்த சந்தேகமில்லாத நாளில் வெற்றியாளர்களாக ஆக்குவானாக. அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அவனது வசனங்களை புரிந்து கொள்ளும் ஞானமும் அதை நடைமுறைப்படுத்தும் சக்தியும் தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.